Hi, this is Rahul, in charge Department of Professional Technology, School of Allied Health Sciences, Management and Research Foundation, deemed to be University, Salem. Here in this video, we are planning to create a simulation practice about the oxygenator changeout. The professional students from School of Allied Health Sciences, third year professional students are planning to do the simulation. Come, let's see. This is R. Jeffy Marias Andrew, third year professional technology, and this is R. Surya Prakash, third year professional technology. These students will take care of the simulation. Thank you. சரி, ஓகே, இப்போ பார்ப்போமா? ஸோ இந்த வீடியோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போல்லாம் ஒரு ஆக்சிஜனேட்டரில் மெம்பரேன் ரப்சர்ஸோ ஏதோ நடக்கும்போது இந்த மாதிரி லீக்கேஜஸ்லாம் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லீக் ஆகுது. ஸோ இந்த லீக்கேஜ் வந்து வித் இந்த மெம்பரேன் ரப்சர் ஆனதுனால இது நடக்கும். ஓகே, ஸோ எப்போல்லாம் ஆக்சிஜனேட்டர் மெம்பரேன்ஸ் எல்லாம் ரப்சர் ஆகுதோ அப்போல்லாம் வந்து லீக் வந்து ஆக்சிஜனேட்டர்ஸில் 200% நடக்கலாம் சொல்லி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லீக் நடக்கிறதுனால மாத்திரமே இந்த ஆக்சிஜனேட்டர்ஸை நீங்கள் செக் போடுவோம் அப்படின்னு. அப்போ வேறு என்னென்னலாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, ஆக்சிஜனேஷன் ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜனேட்டர்ஸ்லாம் நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஆக்சிஜனேஷன் நடந்திருக்கா இல்லையாங்கிறது நம்ம டார்க் பிளட்டு, வீனஸ் பிளட்னா டார்க் பிளட்டாக இருக்கும், ஆர்டரியல் பிளட்னா பிரைட் பிளட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ இன்லெட், இந்த இன்லெட்டில் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும், இந்த அவுட்லெட்டில் என்ன கலர் இருக்குன்னு பார்க்கணும். இஃப் சப்போஸ் தெர் இஸ் நோ டிஸ்கலரேஷனே இல்லை, இங்கே இருக்கிற பிளட்டும் டார்க்காக தான் இருக்குது, இங்கே இருக்கிற பிளட்டும் டார்க்காக தான் இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நம்ம என்ன டிசைன் பண்ணலாம்னா, இங்கே இருக்கிற இந்த மெம்பரேன், இந்த மைக்ரோபிளஸ் ஹைட்ரோபோபிக் மெம்பரேன்ல ஆக்சிஜனேஷன் ஒரு விஷயத்தை பண்ண முடியல அப்படின்றது தான் இங்கே இருக்கிறதுனா. ஓகேவா? ஸோ மெம்பரேனும் ரப்சர் ஆகிடுச்சு, அதனால லீக்கும் ஆகுது, அட் த சேம் டைம் இங்கே ஆக்சிஜனேஷனும் நடக்கலை. அப்போ இது என்ன பண்ணுவோம்? பண்ணலாம். கரெக்டாக. அப்போ இதோட ரிசல்ட் வந்து என்னது? ஆக்சிஜனேட்டர்ஸ் சேஞ்ச் அவுட் தான். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆக்சிஜனேட்டர்ஸ் வந்து ரப்சர் ஆகி இல்லை ஆக்சிஜனேட்டர்ஸ் உள்ள லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்போல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் வாட் யூ ஹாவ் டு டூ அஸ் அ ப்ரொஃபஷனல் இஸ் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் த சர்ஜன் அபவுட் த ஃபெயிலியர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சர்ஜன்ஸ் கிட்ட சார் இந்த மாதிரி ஆக்சிஜனேட்டர் மெம்பரேன் ரப்சர் ஆகிருக்கு, இட் இஸ் அ டெக்னிக்கல் ஃபெயிலியர், இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிஜனேட்டர்ஸை சேஞ்ச் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து சர்ஜன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ண உடனே எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக உன்னால் இந்த ஆக்சிஜனேட்டர்ஸ் சேஞ்ச் அவுட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ண முடியுமோ அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுனால பேஷண்ட்டோடைய போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அவுட்கம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? Understand? What is the first step you have to do is you have to inform the surgeon and then பம்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, எப்போ நீங்கள் பம்ப் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ ஆக்சிஜனேஷன் கெப்பாசிட்டி, ஆக்சிஜனேஷன் வந்து உங்கள் சைட்லேருந்து கொடுக்க முடியாது. அப்போ யாரோட சப்போர்ட் நமக்கு இங்கே தேவைப்படும்? அனஸ்தெசிஸ்டோட சப்போர்ட் தேவைப்படும். கரெக்டாக. இப்போ கார்டியக் பல்மனரி பைபாஸ்னா என்ன? பல்மரியும் சேர்த்து பைபாஸ் பண்ண போகிறோம். அப்போ லங்ஸையும் பைபாஸ் பண்ணோம். ஸோ பார்த்தா அந்த லங்ஸோட வேலையை இந்த ஆக்சிஜனேட்டர் பார்த்துக்குச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது? இந்த லங்ஸ் ஃபெயிலியர் ஆகுறதுனால இப்போ நம்ம எதுக்கே போகிறோம்னா பழையபடி பேஷண்டோட ஓன் லங்ஸ்லேயே போய் ஆக்சிஜனேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா அனஸ்தெசிஸ்ட் கிட்ட அவங்கள வென்டிலேஷன்ஸை ஆன் பண்ணிக்க சொல்கிறோம். ஓகேப்பா? ஓகே, இப்போ எந்த ஒரு ஆக்சிஜனேட்டரை சேஞ்ச் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்லெட், ஆக்சிஜனேட்டருடைய இன்லெட், இது ஹீட் எக்ஸ்சேஞ்சர், இது இதோடைய இன்லெட். இது வந்து அந்த ஆக்சிஜனேட்டருடைய இந்த வந்து பிளட் போய் ஆக்சிஜனேட் ஆகி இந்த மெம்பரேனில் போய் ஆக்சிஜனேட் ஆகி இது வந்து இந்த ஹீட் இந்த ஆர்டரியல் அவுட்லெட் மூலயமா வெளியே போகுது. ஓகேவா? அந்த தேர்ட் திங் வி ஹேவ் ஹியர் இஸ் த ரீசர்க்குலேஷன் லைன். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது வந்து ரீசர்க்குலேஷன் லைன். கரெக்டாக 3 விஷயம் பார்த்துருக்கோம். வீனஸ் லைன் வந்து ஆக்சிஜனேட்டர் உள்ள வர லைன், இது ஆர்டீரியல் அவுட்லெட், இது வந்து ரீசர்க்குலேஷன் லைன். ஓகேவா? இப்போ இந்த 3 விஷயமும் இருக்கு. இப்போ இஃப் சப்போஸ் எனக்கு இந்த ஆக்சிஜனேட்டர் தேவையில்லை, இந்த ஆக்சிஜனேட்டரை நான் தூக்கி போட்டுட்டு இப்போ நான் வேற ஏதாவது புது ஆக்சிஜனேட்டரை இன்கார்பரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு கிளாம்ப் தீஸ் 3 லைன்ஸ். கரெக்டாக? இந்த 3 லைன்ஸை நம்ம கிளாம்ப் பண்ணி ஆகணும். ஏன் 3 லைனை கிளாம்ப் பண்ணணும்? அதுவும் சிங்கிள் கிளாம்ப் பண்ணக்கூடாது. 3 லைனுமே நான் இந்த கிளாம்ப் போட்டு காட்டுற மாதிரி 3 லைனுமே டபுள் கிளாம்ப் பண்ணணும். ஓகேவா? சரி, இந்த 3 லைனுமே நம்ம டபுள் கிளாம்ப் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த லைன் இது எல்லாமே டபுள் கிளாம்ப் பண்ணுறோம்.
ஸோ ஃபார் தட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு கிளாம்புக்கு நடுவில் நம்ம ஒரு கிட்னி ட்ரைவை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இதை வந்து பிளேடை வச்சு கட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளேடை வச்சு கட் பண்ணுறதுனால என்ன ஆகும், என்னால் இந்த லைன் தனியாகவும் இந்த லைன் தனியாகவும் நம்ம சிமுலேஷனாக பண்ணி காட்டுவோம். சும்மா ஒரு தியரிக்காக நான் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி எல்லா லைன்ஸும் இருக்கும். ஸோ ஃபார் தட் எனக்கு இந்த லைன் தனியாக கிடச்சிரும், இந்த ஆக்சிஜனேட்டரோட இந்த பார்ட் தனியாக கிடச்சிரும். அட் சேம் சைமல்டேனியஸாக இதையும் பண்ணுறோம், ஆட்கள் அவுட்லெட்டும் பண்ணுறோம். அட் சேம் சைமல்டேனியஸாக நம்ம வந்து ரீசர்க்குலேஷன் ஆக்ஷனுமே பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, இந்த ஆக்சிஜனேட்டர் சேஞ்ச் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போ இந்த ஆக்சிஜனேட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களோ, அட் த சேம் டைம் இன்னொரு ஆக்சிஜனேட்டர்ஸை நீங்கள் எந்த ஆக்சிஜனேட்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஆக்சிஜனேட்டர்ஸோடைய மேனுஃபேக்சரிங் ப்ராப்பராக இருக்கா இல்லையா, ஏதாவது ஷிப்பிங் டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை டேட் ஆஃப் எக்ஸ்பிரி என்ன அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ ஃபார் தட் அந்த ஆக்சிஜனேட்டர்ஸுமே இந்த மாதிரி ரப்சர் ஆகாமல் இல்லை டேமேஜ் ஆகாமல் நம்ம தடுக்கலாம். ஓகேவா? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ண போறீங்களோ அந்த ஆக்சிஜனேட்டர்ஸை ரெண்டு விதமாக இதில் இன்கார்பரேட் பண்ணலாம். The first thing is, முன்னாடியே நீ அதை வச்சு பிரைம் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீ மறுபடியும் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்ட பிறகு பிரைம் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். நம்ம டியூபிங்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்ட பிறகு தான் டைரெக்டாக பிளட்டை வச்சே தான் நம்ம இந்த இடத்துல பிரைம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் டபுள் கிளாம் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி இன்டர் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த விஷயத்தை எப்படி டபுள் கிளாம் பண்ணி பிளேட் வச்சு கட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். இன்னும் கிட்டே கொடுத்துருப்பாங்க, இந்த அவுட்லைன் கிட்டே பக்கத்தில் விட்டுருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணுங்க. சரி, நான் ஒரு கிளாம் போட்டுருக்கேன். இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. இப்படி மடக்கிக்கோங்க. பழைய ஆக்சிஜனேட்டர் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு, புது ஆக்சிஜனேட்டரை நம்ம இப்போ வச்சாச்சு. அதுக்கு நம்ம இப்போ லைன்ஸ் கனெக்ட் பண்ணோம். லைன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சிஜனேட்டர் ட்ரை பண்ணலாம். I hope everyone understands this video.
இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். எவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பேச முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஒரு மெம்பரேனை எப்படி ரப்சர் ஆகிருக்கா இல்லையா, ஒரு மெம்பரேன் டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா, எப்படி ஒரு மெம்பரேனுடைய லீக் கண்டுபிடிக்கலாம், என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கோன்றதை முதற்கொண்டு எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதில் கவர் பண்ணாத பார்ட்ஸும் இதில் கவர் பண்ணாத நிறைய இடமும் இருக்குது. எங்களால் இந்த சின்ன வீடியோவில் இவ்வளோ தான் போட முடியுது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி யாருக்காச்சும் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஃப்யூச்சரில் வர அப்டேட்ஸில் எல்லா வீடியோத்துலையுமே நாங்கள் ட்ரபிள் ஷூட்டிங்கு, காமன் ஏரர்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா வீடியோஸுமே நாங்கள் சிமுலேஷன் ப்ராக்டிஸஸ் தான் போட ட்ரை பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட் இஸ் வி ஆர் ஆல் ஃப்ரம் ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்சஸ். ஸ்கூல் ஆஃப் அலைட் சயின்சஸில் இந்த மாதிரி சிமுலேஷன் ப்ராக்டிசஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது. 12th முடிச்சுட்டு நிறைய பேர் வேற எங்கேயாச்சும் டாக்டர் ட்ரை பண்ணி இந்த மாதிரி கிடைக்காத மக்கள்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷன் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரொஃபஷன் உங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இட் வில் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிரைட் ஃபியூச்சர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஃப்யூச்சரில் இதே மாதிரி வீடியோஸ் ஏதாச்சும் வரணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்ஸ்டாகிராமில் நாங்கள் இருக்கோம், அங்கேயுமே மறக்காமல் எங்கள்